இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நவம்பர் மாதத்தை இன்று தொடங்குகிறோம். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு, பல்வேறு சிந்தனைகளோடு, பல்வேறு நேர்மறை எண்ணங்களை உள்வாங்கி இந்த மாதமாவது இறைவனுடைய அருளை நான் நிறைவாக பெற மாட்டேனா, நான் நினைக்கிற காரியங்கள் நடக்காதா என்று எதிர்பார்ப்போடு தொடங்குகிற ஒரு மாதமாகவே இருக்கிறது. எனவே இந்த புதிய மாதத்தை காண செய்த, கொடையாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, நவம்பர் மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இறந்த நம்பிக்கையாளர்களுடைய நாள். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதுமே மரித்த நம்பிக்கையாளர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, திருப்பலி நிறைவேற்றக்கூடிய, அவர்களுக்காக ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மாதத்தை இன்னும் ஒரு விழா நமக்கு மெருகேற்றி மிக பெரிய அளவிலே விழா கொண்டாட நம் ஒவ்வொருவருமே அழைக்கிறது. அதுதான் இந்த நவம்பர் 1ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற அனைத்து புனிதர்கள் பெருவிழா. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலேயே நம்முடைய தாயாம் திரு அவை இந்த பெருவிழாவை வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்களை நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய தாயாம் திரு அவையிலே இதுவரை 11,000 புனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. நிறைய இறை அடியார்களை உருவாக்கி இருக்கிறது. நிறைய வணக்கத்துக்குரியவர்கள் என்று நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறது. இதெல்லாம் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. கடவுள் நினைக்கிறது வேறு, கடவுளுடைய திட்டங்கள் வேறு. ஆனால் இந்த வரலாற்று அடிப்படையிலும் ஆராய்ச்சி அடிப்படையிலும் இத்தனை புதுமைகள் செய்து இவர்கள் இறைவனுடைய பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் புனிதர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்கள். திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டவள் 11,000 புனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அந்த திரு அவை நினைவு கூறாமல், கொண்டு வந்து விழா கொண்டாமல் இருக்கிற புனிதர்கள் என்று பார்க்கும்பொழுது ஆயிரக்கணக்கான புனிதர்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு புனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பெரிய லிஸ்டே நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் இறைவனுடைய அடிச்சுவடை, வார்த்தையை பின்பற்றி முழுமையாக இயேசுவுக்காக, கடவுளுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே புனிதர்களாக இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவருக்காக கொண்டாட முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் எல்லாம் புனித வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அனைத்து புனிதர்களுக்காகவே விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நவம்பர் 1ஆம் தேதியை தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ புனிதர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணமாகவே இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூண்டுதலை கொடுக்கிறது. இவர்களை போல் நான் வாழக்கூடாதா, இவர்களுடைய நல்ல பண்புகள் எனக்கு கிடைத்து விடாதா என்றெல்லாம் சில நேரங்களில் இயங்கியதெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட புனிதர்கள் எல்லாம் இந்த நவம்பர் மாதம் ஒரு நாளைக்கு ஒரு புனிதருடைய நல்ல பண்புகளை நாம் வாசித்து தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் என்றால் நாம் எல்லாருமே அந்த புனித வாழ்க்கையை இந்த மண்ணுலகிலே வாழலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த புனிதர்கள்லாம் எதற்காக? ஏன் நம்ம நேரா இயேசுகிட்டே ஜபிக்கலாமே, அன்னை மரியாள்கிட்ட ஜபிக்கலாமே, ஏன் இடையில இந்த புனிதர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவர்களுடைய உருவத்தை வச்சு ஜபிக்கிறோம்? அப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, பல்வேறு விவாதங்கள் இருக்கிறது. அதன் மத்தியில நம்ம எல்லாமே சொல்லுவது என்ன? நம்பிக்கை. பிரியமானவர்களே, நமது குடும்பத்துல தாய் தந்தை இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா சின்ன வயசுலே நம்ம அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருப்போம். ஐயோ, எங்க அப்பா இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பாரு, எங்க அப்பா இருந்தா இதை வாங்கி கொடுப்பாரு, எங்க அப்பா இப்படிலாம் பண்ணுவாரு, அதையே நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா?
அப்ப அந்த நல்ல பண்புகள் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த தாக்கம் எதுக்காக? அவர்கள் நல்ல பண்புகளோடு கடைபிடித்து வாழ்ந்ததுனால என் அப்பாவை போல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை போலதான் திரு அவையில இயேசுவை இரக்கமாக நெருக்கமாக அவர்களோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். எனவே நான்கு அப்படி வாழ வேண்டும். புனித அந்தோனியார் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா இயேசுவையே குழந்தை வடிவில் அவர்கிட்ட விளையாடி இருக்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில இயேசுவோடு இணக்கமாக இயேசுவை மையப்படுத்தி வாழ்ந்தவர். எப்படி தந்தை பியோவை சொல்லலாம், லோயாலா இன்யாசியரை சொல்லலாம், இன்னும் பல்வேறு புனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா புனிதர்களுமே கடவுளோடு இணைந்து வாழ்ந்தவர். அப்படி நெருக்கமா இருந்தவங்க வாழ்ந்து விட்டு சென்ற நல்ல பண்புகளை நாம் நமதாக மாற்றுவது தவறு கிடையாது. இதுல பெரிய குற்றம் கிடையாது. ஐயோ கடவுள் நம்மளை தண்டிச்சிடுவாரு, நம்ம கடவுளுக்கு இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற ஏதோ ஒரு புனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரிவினை சகோதரர்கள், அன்பு சகோதரர்கள் அதை பத்தி சொல்லுவாங்க. அது நம்ம மன உளைச்சலுக்குள் ஆளாக வேண்டாம். அவர்கள் சொல்லுவதை சிரிச்ச முகத்தோடு கேட்டுக்கொண்டு, நான் என்னுடைய அப்பாவை எப்படி ஏற்றுக்கொண்டு அவருடைய நல்ல பண்புகளை கடைபிடிக்கிறேனோ அதை போன்று இந்த புனிதருடைய நல்ல பண்புகளை கடைபிடித்து நான் இயேசுவோடு இன்னும் நெருக்கமாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா நம்ம நம்பிக்கை வாழ்க்கையில் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக இந்த அனைத்து புனிதர்கள் விழா ஒரு பெரிய விழாவாக திரு அவை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, இந்த விழா நம் அனைவருக்குமே விழா. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் அந்த திரு அவையில கொண்டாடுகிற லிஸ்ட்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாமே புனிதர்கள். அவர்களை ஒரே நாள்ல இன்னைக்கு தாயாம் திரு அவை நினைவு கூர்ந்து பெரிய விழா எடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவில 3 வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவெளிப்பாட்டிலிருந்து முதல் வாசகம், அதே போன்று 2வது வாசகத்திலே 1 யோவானிலே படிக்கிறோம். நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-12 முடிய பகுதிகள். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் அனைவருமே புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அனைத்து வாசகங்களும் கூறுகிறது. இதுல 2வது வாசகத்தை நாம் படித்த பொழுது 1 யோவான் அழகாக சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனோடு இணைந்து நெருக்கமாக வாழ வேண்டும், அவருடைய பண்புகளை நாம் நமதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தெளிவாகவே கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த விழாவிலே நற்செய்தி சிறப்பான ஒரு நற்செய்தியாக கொடுக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-12 முடிய அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், இயேசுவினுடைய மலைப்பொழிவு. இதுல 8 விதமான மக்களை பேறு பெற்றவர்கள் என்று அவர்கள் புகழ்ந்து சொல்லுகிறார். இயேசு யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா கடைசியில முடிப்பார், என் பொருட்டு எனக்காக நீங்கள் துன்பப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் தான் புனிதர்கள். அப்ப இயேசுவினுடைய பெயரால் இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள் சில நேரங்களில் துன்பத்துக்குள் ஆளாகி இருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள், இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாமே பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில முடிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த விழா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு சான்றாக அமைகிறது. நம்ம எல்லாமே மனிதர்கள் தான், ஆனா நம்மளை போலதான் இந்த புனிதர்களை வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க did ordinary things in extraordinary way அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சாதாரண ஒரு பணியை ரொம்ப பெரிய அளவில் அவர்கள் செய்ததுனால தான் இன்னைக்கு புனிதர்கள். என்ன சாதாரண வேலை? 1 மணி நேரம் தினமும் போயிட்டு நற்கருணை ஆலயத்துல உட்கார்ந்து ஜபிக்கிறது சாதாரண ஒரு பணியாக தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து அதை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய பணியாக மாறுகிறது, அவர்கள் வாழ்க்கையே மாற்றுகிறது என்றுதான் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த விழா நமக்கு என்ன செய்து கொள்கிறது அப்படின்னு சொன்னா, மைய கருத்தாக இந்த விழாவின் மைய கருத்து, நாம் அனைவரும் புனிதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், நாம் அனைவருமே புனித தன்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு இந்த அனைத்து புனிதருடைய விழா ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. 2வதாக, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் பிறருக்காக பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பணி மற்றவர்களுக்காக இருக்க வேண்டுமே ஒழிய நமக்காக இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. சுயநலம் இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்காக பணி செய்ய முடியாது, அந்த இரக்க செயல் நம்மை அணுகாது.
எனவே பிறருக்காக நான் பணி செய்யும். இயேசு தான் 12 பேர் அனுப்புறாரு இல்லைங்களா? அனுப்பி நீங்க போயிட்டு மற்றவர்களை குணப்படுத்துங்க, பேய் பிடித்தவர்களை நலமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. சிறையில் உள்ளவங்களை போய் பாருங்க, வியாதிகளை சந்திங்க. இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் நாம் மற்றவர்களுக்கு பணி செய்யவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பணி செய்வதனால தான் நம்ம கடவுளுடைய அருளை பெற முடியும், ஒரு புனிதத்தன்மையை நாம் நிலைநாட்ட முடியும். இறுதியாக கடவுள் மீது ஒரு நம்பிக்கை. கடவுள் என்னை படைத்தார், அவர் என்னை வழி நடத்துவார். இந்த நம்பிக்கை தான் இந்த புனிதர்களுக்கு எல்லாமே இருந்தது. எல்லா புனிதர்கள் வாழ்க்கையில நான் கடவுள் எனக்கு படைச்சாரு, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, நான் என்ன கடவுளுக்கு கொடுத்தேன்? அவர் ஒவ்வொரு பெரியவரா இருக்கிறாரு, அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லையே, அவருக்காக என் உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு துணிந்து வந்தவர்கள் தான் புனிதர்கள். அந்த அளவுக்கு மறைசாட்சிகள் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மறைசாட்சிகள்லாம் தன்னுடைய இறுதி ரத்தத்தை இயேசுவுக்காக சிந்தியவர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசு நான் மறுதளிக்க மாட்டேன், அவருக்காகவே நான் சாவ கூட தயாராக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் அந்த கடவுள் மீது அவர்கள் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை. எனவே இந்த 3 கருத்துக்களை இந்த நாளிலே சிந்தித்து நாமும் ஏதாவது ஒரு புனிதரை ஒவ்வொரு நாளும் எடுத்து அந்த புனிதர்கள் போல வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலே இருக்கிறோம். இந்த முதல் நாளிலேயே அனைத்து புனிதர்களுடைய விழாவை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல பண்புகளை நாங்கள் எடுத்து அவர்களை போன்று வாழ்ந்து நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்க வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, இந்த மாதத்திலே சிறப்பாகவே அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். அனைத்து மரித்த ஆன்மாக்களுக்காக, சிறப்பாக நம்பிக்கையாளருக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆசீர்வதியம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு எண்ணங்களும் நிறைவடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமே நிறைவேற எங்களுக்கு ஆற்றலை கொடும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இந்த மாதம் முழுவதும் நல்ல உடல் சுகத்தோடு, நல்ல மனநிலையோடு, அமைதியோடு, சமாதானத்தோடு, ஒற்றுமையோடு அனைத்து வாழ்வாதாரங்களை பெற்று நிம்மதியோடு வாழ ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய வாழ்க்கையில எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல், சாத்தானுடைய அலைகழிப்பு இல்லாமல், எங்கு சென்றாலும் பயண வேலையை பாதுகாப்பாக அவர்கள் வீடு திரும்புவதற்கு ஆற்றலை கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe the channel and share with your friends.